வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம் பார்த்தீங்கன்னா டிஐஒய்யாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மாடல், இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடல், இது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் மாடல், இது ஸ்பீக்கரை ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டப்பா ஒன்று படுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அந்த டப்பா இருக்கும்போது சவுண்ட் அதிகமாக வரும், இந்த டப்பாலன்னா சவுண்டு கம்மியாகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணியிருக்கேன். அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 4 வோல்ட்லேருந்து இது வந்துட்டு ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அவுட்புட் இருக்கும், பாசிட்டிவ் அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்துட்டு பாசிட்டிவ் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்டுக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது ஆம்ப்ளிஃபையர் மாடலுக்கும் நம்மளோட ப்ளூடூத் மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு ஒயரை மட்டும் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணோம்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன், சவுண்டு வரும் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இது எந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கும் தெரில, நான் கண்டுபிடிக்கணும் இதை தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய அவுட்புட் இருக்கும். அதாவது லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் தென் கிரவுண்டு, இந்த மாதிரி 3 அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, இங்கேயும் இருக்கா லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் தென் கிரவுண்டு. ஓகேங்களா, டீனு போட்டுருக்கு கிரவுண்டு. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு கிரவுண்டு நம்ம கனெக்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே நம்ம கிரவுண்டு ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால் இங்கே வந்துட்டு ஒரு கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் லெஃப்ட்டுக்கான அவுட்புட்டும் ரைட்டுக்கான அவுட்புட்டும் ப்ளூடூத் மாடல்லேருந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் மாடலுக்கு கொடுத்தா போதும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான லெஃப்ட்டு ரைட்டுக்கான ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், இது வந்துட்டு ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜிங்கில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக நான் வந்துட்டு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது வச்சிட்றேன். ஓகேங்களா, 20 வோல்ட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த வோல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருந்தாலும் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம ப்ராபை வந்துட்டு செட் பண்ணுவோம். நான் பாசிட்டிவ் மைனஸ் மாற்றி வச்சுருக்கேன், அதனால் மைனஸில் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 வோல்ட்டிலேருந்து கம்மியாகுது, அதிகமாக. ஓகேங்களா, அது வந்துட்டு வேரி ஆகிட்டுருக்கு, ஏன்னு தெரில. ஓகேங்களா, ஏதாச்சும் கனெக்ஷன் வந்துட்டு பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ 4 வோல்ட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா, 4.07. ஓகேங்களா, இது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு நான் ஒயரை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதனோட கனெக்ஷனோட டயக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ 3.0 BTன்னு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேங்களா, அதை வந்துட்டு பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ப்ளூடூத் மாடலோட நேம் பார்த்தீங்கன்னா 3.0 BT அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பேர்னு காமிக்குதா, இப்போ பேர்னு கொடுத்துடலாம். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மீடியான்னு இருக்கா, இப்போ கனெக்டட்னு சவுண்டு வந்துடுச்சு. இதில் நம்ம வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுவோம். இப்போ நம்ம லித்தியம் அயான் பேட்டரி அன்பாக்சிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவை ப்ளே பண்ணுவோம். ஆட் வரும். ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது என்னது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துனேன், பட் உங்களுக்கு இதை காமிச்சிடலாம் அப்படின்னு. ஓகேங்களா, கியூஆர்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை விட்டு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமா ஆர்டர். ஓகேங்களா, ஏன்னா நான் பிரித்து பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இதனோட ஆடியோ அவுட்புட் எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு. ரொம்ப லவுடாக இல்லைங்க, ஏன்னா நம்ம வந்துட்டு பெரிய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு பத்தாமல் போயிடும். ஓகேங்களா, அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே டபுள் சைடு டேப் போட்டு தான் ஒட்டிட்டேன். ஓகேங்களா, இதுக்கான டயக்ராம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் எடிட்டிங்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத, இல்லைனா நானே பார்த்திங்கன்னா கையால் வரைஞ்சி இது எப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேட்டரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டில் இருந்துச்சு, அதை பார்த்திங்கன்னா நான் கழட்டி எடுத்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி அது மேலேயே சார்ஜிங் மாடலையும் பார்த்திங்கன்னா ஒட்டி இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நம்ம தீப்பெட்டி சைஸில் மாற்ற முடியுமா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் தீப்பெட்டி சைஸில் பார்த்திங்கன்னா மாற்ற முடியல.
பெரிய தீப்பெட்டி சைஸில் வேணால் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அந்த ரூபா தீப்பெட்டி இருக்கும் இல்லையா, அந்த சைஸுக்கு மாற்ற முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனையாச்சு. ஆனால் அந்த ஸ்பீக்கர் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு வைக்கணும் அப்படின்றதுனால இதை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் நாம் பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனலுக்குள்ளே இதெல்லாமே வைக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது வச்சு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம சோலாரில் காமிக்கும் போது சார்ஜ் ஏறுற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை எடுத்து ஆன் பண்ணோம் அப்படின்னா பாட்டு பாடுற மாதிரியும் செய்ய முடியும். அந்த அடுத்த வீடியோவில் போடுறேன். இல்லைனா இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஷார்ட்ஸை ஆட் பண்ணுறேன். சோலார் பேனலில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வச்சுட்டு இதெல்லாமே ஒட்டிட்டு நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதை வந்துட்டு சோலாரில் வச்சோம் இப்படி மேலே வச்சோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கரண்ட் வரும். அது மூலமாக பார்த்திங்கன்னா சார்ஜ் எரிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 வோல்ட்டு சோலார் பேனல். அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இப்போ கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். லைட்டு பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்ருக்கு, அதனால் நமக்கு வோல்டேஜ் அப்படின்றது வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டு மூலமாக நமக்கு 2.5 வோல்டேஜ் பார்த்திங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலான வெயிலில் வைக்கும்போது இந்த இது பார்த்திங்கன்னா சார்ஜ் எரிக்கும். இல்லை வெயிலில் வச்சுருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது பாடிட்டு இருக்கிற மாதிரியும் செய்ய முடியும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா பேக்கப் அப்படின்ற ஒன்று தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு சீக்கிரமே இதை சோலார்லேயும் செஞ்சு உங்களுக்காக போடுறேன். இந்த ஒரு சோலார் பேனல் இந்த ஒரு லைட்லேருந்து நான் எடுத்துட்டேங்க, கழட்டி எடுத்துட்டேன். இந்த லைட்டுக்காக பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி 2 பேட்டரிக்குள்ளே வச்சுருக்கேன். அதனால் வெயிட்டாக இருக்கும். அந்த அதனோட பிரைட்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நல்ல பிரைட்னஸ்ஸே இருக்கும். அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஓனாக பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த சீக்கிரமே நான் இதை வச்சும் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டயக்ராமு. இதில் நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் எப்படின்னு. இப்போ டைப் சி சார்ஜிங் மாடல் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டேன். இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் வரும். ஸோ இதுலேருந்து அவுட்புட்லேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத்தில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதே இங்கேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஆம்ப்ளிஃபையர் மாடலுக்கும் 5 வோல்ட் அப்படின்னு அவுட்புட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா. இங்கேருந்து ஆடியோ ப்ளூடூத்துலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் மாடலுக்கு ஆடியோ எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. இதுக்காக நமக்கு லெஃப்ட் கிரவுண்டு ரைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் லெஃப்ட் கிரவுண்டு ரைட்னு இருக்கும் ஓகேங்களா. இதை வந்துட்டு லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டும் கிரவுண்டுக்கு கிரவுண்டும் ரைட்டுக்கு ரைட்டும் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கலராக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. அந்த இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா இருக்கும் ப்ளஸ் மைனஸ்னு ஓகேங்களா. ஸ்பீக்கரில் கொண்டு போயிட்டு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ப்ளூடூத் மாடல் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். அந்த ஆம்ப்ளிஃபையர் மாடலும் ஆன் ஆயிரும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆன் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் அப்படின்றது ப்ளூடூத் டிவைஸ்க்கு ரெடி டு பேட் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா. கனெக்ட் ஆச்சுன்னா கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. அதே நீங்கள் வந்துட்டு வைக்கிற சாங்ஸுங்கிறது பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுத்து இது பார்த்திங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் சார்ஜ் காலி ஆகும்போது இந்த மாதிரி சார்ஜர் டைப் சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்லியே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். 100 to 150 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக போகும் ஓகேங்களா. அந்த இது வந்துட்டு டைப் சி, இதுலேயே டைப் பியும் இருக்குது. நான் வந்துட்டு டைப் சி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னால டைப் சி வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணிடும். இங்கிறது கரண்ட் எடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா அவுட்லேயும் கொடுக்கும் ஓகேங்களா. இது மூலமாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏதாச்சும் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த அவுட்புட் வழியாக பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய், டேக் கேர். அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகும்.